ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இட்லி பார்க்கலாமா? ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சிருக்கேன். 1 டம்ளர் பயத்தம்பருப்பு, 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு. இதுல அரிசியே கிடையாது. இது ஒரு புது விதமான இட்லி. இது நிறைய பேர் இதை நல்லா 2-3 வருஷம் களைஞ்சி விட்டு இது 4-5 மணி நேரம் ஊற வச்சு விடலாம். அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். 2 சேர்த்த மாதிரி தான் நான் ஊற வச்சிருக்கேன். இதுல அரிசி கிடையாதுங்கிறதுனால தைரியமா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவெல்லாம் சாப்பிடலாம். இது ஒரு 3-4 மணி நேரம் இதை ஊற விட்டுறலாம். அப்புறம் மிக்சியோ கிரைண்டரோ இதுல நல்ல வலிமூட நல்லா நைஸா அரைச்சிக்கணும். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம உப்பை போட்டு கலந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 7-8 ஹவர்ஸ் ஆனா இது இதை ஃபெர்மெண்ட் ஆகணும். கொஞ்சமா உப்பை போட்டுட்டு இதுல கொஞ்சம் கூட ஜலம் எக்ஸ்ட்ராவெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்புறம் கொடன்னு போயிடும். அது நல்லா இருக்காது. இட்லிக்கு அரைச்சி வச்சிருக்கோம். பொங்கியிருக்கான்னு பார்க்கலாம். இது பொங்கியிருக்கேன். இதுக்கு மேல பொங்காது, அவ்வளவுதான். போட்டிருந்தது குறைச்சலா தானே போட்டிருந்தேன். அதான் இந்த இட்லி தட்டுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டேன். இப்போ இதில் ஊற்றலாம். இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு இப்ப இட்லி குக்கர்ல வச்சிடணும். இதை மூடிக்கலாம். திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிட்டு. ஆயிடுச்சு. இதை முதல்ல ஜலத்தை தெளிச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். அப்புறம் எடுத்தா ஈஸியா வரும் இட்லி. அதுக்கு நான் இன்னைக்கு சட்னிலாம் ஒன்றும் பண்ணலை. மத்தியானம் இன்னைக்கு தால் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வச்சு சாம்பாரா வச்சுட்டேன். அதை பயத்தம்பருப்புனால அந்த டிஃபன் சாம்பார் மாதிரி. இதில் புளியை கரைச்சி கொஞ்சம் கடுகு இதெல்லாம் தாளிச்சு கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுட்டேன். அதான் இந்த இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கு நெய் வேணும்னா விட்டுக்கலாம். இது நான் இங்கே ஊத்துறது இங்கே நல்லெண்ணெய். இந்த இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டா வரும். உடம்புக்கும் நல்லது, பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரே ஒரு இது சொல்லலாம்னாக்கா, இது சில பேர் நிறைய பேர் தும்பப்பூ மாதிரி இட்லி இருக்குன்னு சொல்லுவாங்க கலருக்காக. அந்த கலர் கொஞ்சம் டிம்மா இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவு ஸ்பாஞ்சா இருக்கும். அது ரொம்ப ஸ்பாஞ்சி. இது பாருங்க, உள்ள போர்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ரெகுலர் இட்லி எப்படி பண்றோம் அதே மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் மிளகா பொடியோட சாப்பிடுவோம், கொஞ்சம் இந்த சாம்பாரோட. மூங்கால்கா சாம்பார், பயத்தம்பருப்பு சாம்பார். இது